இப்போது இந்த ஆதரவற்ற பெண்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பது எது? மதம். நிறைய இடத்துல பாருங்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான இல்லம் அல்லது முதியோருக்கான இல்லம், அனாதை குழந்தைகளுக்கான ஹோம்ஸ், இந்த இல்லங்கள் இதெல்லாமே மதத்தின் பெயரால் தான் நடத்தப்படும். ஒரு சிலது தான் தனிநபர் பெயரால் நடத்தப்படும். அப்போ இவ என்ன பண்ணுறா? பௌத்த சமய துறவியாக போயிடுறா. துறவி அப்படித்தானே வாழ முடியும். இனி துறவியாக போய் நல்லா அந்த பௌத்த சமயத்தை பற்றி படித்து நிறைய தர்க்கங்களில் ஈடுபட்டு, இங்கே தான் அவளுடைய ஸ்பெஷாலிட்டி வருது. ஒரு சாதாரண துறவியாக போயிருக்கலாம், அந்த மதத்துக்கு உண்டான தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதோ அதை கொடுக்குறா, நிறைய தர்க்கங்களில் ஈடுபடுறா. அதனால தான் அவள் பேர் குண்டலகேசி. குண்டலம்னா காதில் போடுற அந்த ரவுண்டு இது. அந்த மாதிரி அவளுடைய முடி அப்படியே சுருள் சுருளாக இருக்கும், வட்ட வட்டமாக சுருண்ட முடி உடையவள். கேசை அப்படின்னா தலைமுடி, கேசம்னா தலைமுடி, குண்டலகேசினா சுருள் கூந்தல் உடையவள்னு அர்த்தம். சரி, இந்த கதையை, அதாவது கொலையும் செய்வாள் பத்தினின்றாங்க இல்லையா, அது தூக்கியில் வேற ஒரு கான்செப்டில் பயன்படுத்தியிருப்பாங்க. அவள் வேற ஒருத்த மேலே ஆசைப்பட்டுட்டு கணவனை கொல்ல பார்ப்பா. இங்கே என்னன்னா, இவன் கெட்டவனாக இருந்து இவளை கொல்ல பார்க்குறான், இவன் முந்திக்கிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம சதி அனுசூயா அப்படின்லாம் எல்லாமே ரிஷி பத்தினிகள், மகா பத்தினிகள்னு நம்ம கதை படிச்சுக்கிட்டு நாடகங்கள், சினிமாலாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற காலம். இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் ஒரு பெண், ஒரு மனைவி கணவனை கொலை செய்தாள் அப்படின்றதுனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆட்கள் பார்க்க வருவாங்கன்னு அதை நாடகமாக எடுக்கிறாங்க. அப்போ கருணாநிதி அதுக்கு கதை வசனம் எழுதும் போது, நாடகத்துக்கு கதை வசனம் எழுதும் போது என்ன பண்ணுறாரு, அதில் இந்த ஒரு பெண்ணோட இன்னொரு பெண்ணையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த திருடன் இருக்கிறான்ல ஹஸ்பண்டு, இவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் கொடுக்குறாங்க. அதாவது களவு என்பது ஒரு கலை. கொக்கு மீனை பிடிக்காமல் இருந்தால், பாம்பு தவளையை தின்னாமல் இருந்தால், நானும் திருடாமல் இருப்பேன், களவு செய்யாமல் இருப்பேன், களவு ஒரு கலையப்பா, கலை அப்படின்னு இந்த படத்தில் அந்த திருடன் பேசுவான், ஒரு வசனம் பேசுவான். கலைஞர் அப்போவே எழுதியிருப்பார், களவாங்கிறது ஒரு கலை, அதுக்கு ஒரு திறமை வேணும், அது எல்லாராலையும் முடியாது, அந்த மாதிரியெல்லாம் அவர் அப்போவே அந்த வசனத்தை அவன் மூலமாக அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார்.